அடுத்த விருதினை பெறும் சாதனையாளர். 45 ஆண்டு காலம் நம்மை எல்லாம் கவர்ந்து நம் மனதில் இடம் பிடித்த திரை அரசி. இவர்களுடைய கலை பயணத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் சொல்கிறோன்னா, இன்றைக்கு இந்த மேடையில் எத்தனையோ சாதனையாளர்களை நாம் பார்த்தோம். வாழ்க்கையில் பல்வேறு விதவிதமானவர்கள், அரசியல், மருத்துவம், போலீஸ் துறை, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒருவேளை இந்த சாதனையாளர்களின் வாழ்க்கையெல்லாம் ஒரு படத்தில் கதையாக கதாபாத்திரமாக வடிக்க வேண்டும் என்றால் அவரவர் கதாபாத்திரங்களை அவர்களை விட சிறப்பாக செய்ய நாம் நாடி ஓடுவது இவரைத்தான் இருக்கும். அப்படி எத்தனையோ விதமான கதாபாத்திரங்களை இந்த 45 ஆண்டுகள் காலமாக தத்ரூபமாக திரையில் வடித்து நம் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பவர். அவரை பற்றிய ஒரு அழகான தொகுப்பு இந்த காணொலியாக. திரை உலகில் ஒரு நாயகி நீண்ட நாள் நிலைத்திருக்க நிறம் தேவையில்லை, திறம் இருந்தால் போதும், அனைவரையும் திரும்பி பார்க்க செய்யலாம் என நிரூபித்தவர் இவர். 1958ஆம் ஆண்டு ராணிப்பேட்டையில் திரு சண்முகம் திருமதி சந்திரா தம்பதியினருக்கு 3வது மகளாக பிறந்த கலைச்செல்வி இவர். இவரது தந்தை நிலச்சுவாந்தார், சினிமா தயாரிப்பு நிதியாளர் மற்றும் எம்ஜிஆர் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் ஆர்வத்தின் காரணமாக நடித்து வந்தவர். இவரது பெரியப்பா திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருவருட்செல்வர், தில்லானா மோகனாம்பாள், திருமலை தென்குமரி, ராஜராஜ சோழன் என பல வெற்றி திரைப்படங்களின் இயக்குனர் திரு AP நாகராஜன் அவர்கள். கனவிலும் கூட கதாநாயகியாவோம் என இவர் அப்போது நினைத்து பார்க்கவில்லை. செல்வச் செழிப்பான கட்டுக்கோப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாலாஜாவில் உள்ள அறிஞர் அண்ணா பெண்கள் கலைக்கல்லூரியில் PUC பயின்று குடும்பத்துடன் சென்னைக்கு இடமாற்றலானார்கள். நல்ல செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்த இவருக்கு குடும்பத்தில் பெரும் சரிவு ஏற்பட பண்ணை வீட்டிலிருந்து வாடகை வீட்டிற்கு மாறி 19 வயதில் தானும் குடும்ப வருமானத்திற்கு வேலைக்கு சென்றாக வேண்டும் என்ற நிலை உருவானது. முதலில் சிறு பிள்ளைகள் படிக்கும் பால்பாடியில் ஆசிரியராகவும், பின் ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டலில் பணியாளராகவும், தூர்தர்ஷன் நாடகங்களில் உதவியாளராகவும் கிடைத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது தூர்தர்ஷனில் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் நிகழ்ச்சியும் வழங்கி வந்தார். அந்த நிலையில்தான் ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிக்க ஆள் தேவை என இவரை வேலையிடத்தில் பார்த்த ஒருவர் அழைக்க, ஓரிரு நாள் தானே நடிக்க வேண்டும், நடித்து விடலாம் என வீட்டிற்கு தெரியாமல் இவர் சென்று நடித்த முதல் திரைப்படமோ யாருக்கும் எளிதில் கிடைத்திடாத வாய்ப்பு. இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசனுடன் நடித்த சிகப்பு ரோஜாக்கள். வேலை பார்த்து தான் என் லைஃபை லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. பிகாஸ் my brother is a pilot officer. Leave that alone. சத்தம் போடாதீங்க. You see, Chandra. I'm sorry sir. My name is Chitra. Chitra. முதல் காட்சியிலேயே திரு கமலஹாசன் உட்பட பலரது பாராட்டை பெற்றுவிட தொடர்ந்து கன்னி பருவத்திலே மெட்டி, தெய்வீக ராகங்கள், கண்ணில் தெரியும் கதைகள் போன்ற திரைப்படங்களில் கதாநாயகியாக திரை ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் இவர். இப்படி சென்று கொண்டிருந்த போது இவரது பயணத்தில் ஒரு திடீர் திருப்பம். தனக்கு 26 வயது நடக்கும் போதே சற்று வயதில் மூத்தவர் வேடத்தில் நடிக்க திரு பாரதிராஜா அழைத்தது. அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என்பது. ஆனால் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும். ஆம், அதுவே இவருக்கு சிறந்த குணச்சித்திர நடிகை என பெயர் கிடைக்க பெற்ற முதல் மரியாதை படம். அந்த ஆள் எனக்கு வாக்கப்பட்டு வரும்போது ஒரு துருப்பிடிச்ச தோரடோ 10 வெள்ளாடோட வந்தார். அதான் அந்த ஆள் பரம்பரை சொத்து. சிவக்க வேட்டி கட்டினதே எங்க அப்பன் காசுலதான். அதனாலதான் ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே பெருசா சொல்லிவிட்டாரு. அதுவரை கதாநாயகியாக நடித்து வந்த இவர்
அதன்பின் கதையின் நாயகியாக பல குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடித்தார். உங்க தம்பிங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. தாயார் கதாபாத்திரத்தில் இவர் முதலில் தோன்றிய திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான் வைதேகி காத்திருந்தாள். வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணு இவனுக்கு கொடுக்க போறாங்களா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போறாங்க. அந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பின் திரு விஜயகாந்த் அவர்களையே கதாநாயகனாக வைத்து தனது மந்த்ராலயா பிக்சர்ஸ் நிறுவனத்தை தொடங்கி அன்னை என் தெய்வம் எனும் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினார் இவர். எதிர்த்தரப்பு வக்கீல் தனது குறுக்கு விசாரணையை தொடங்கலாம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் அப்பு இந்த கொலையை செய்தார் என்பது மிகவும் கற்பனையான குற்றச்சாட்டு. நேர்மறை கதாபாத்திரம், எதிர்மறை கதாபாத்திரம், கிராமப்புற பெண், நவநாகரிக பெண், வெகுளி, வில்லி என கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப தனது குரலையும் நடைமுறை பாவனைகளையும் கச்சிதமாக அமைத்து எளிதாக நடித்து விடுவதால் திரு எஸ்.பி. முத்துராமன், திரு பாரதி ராஜா, திரு பாக்யராஜ், திரு பாண்டியராஜன், திரு சுரேஷ் கிருஷ்ணா, திரு சுந்தர் சி, திரு கே.எஸ். ரவிக்குமார், திரு வி. சேகர், திரு ஆர். சுந்தர்ராஜன், திரு முத்தையா, திரு சீனு ராமசாமி, திரு அகத்தியன் போன்ற பல இயக்குனர்களின் ஆதரவு பெற்ற நடிகையானார் இவர். எனக்கு இங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. இவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணே செஞ்சுக்க முடியாது. ஆமா, என்னப்பா என்னம்மா. எத்தனை மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடியவர் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் படிக்காதவன் திரைப்படத்தில் அண்ணியாகவும், மிஸ்டர் பாரத்தில் சித்தியாகவும், வீரா திரைப்படத்தில் தாயாகவும், படையப்பா திரைப்படத்தில் அத்தையாகவும், சிவாஜி திரைப்படத்தில் மீண்டும் தாயாக இவர் நடித்ததுதான். என்னங்க அதுக்குள்ள சொல்றீங்க? பழகிறதுல என்னங்க தப்பு? காசா பணமா கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். ஆனால் சூப்பர் ஸ்டாருடன் இவர் நடித்த திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரம், ஏன் இவரது திரைப்பயணத்திலேயே ஒரு முக்கிய கதாபாத்திரம், கூன் கிழவியாக கதையில் பிரதான வில்லியாக நடித்த அருணாச்சலம் திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இவர் மீது கோபித்துக் கொள்ளும் அளவிற்கு தத்ரூபமாக அமைந்திருந்தது இவரது நடிப்பு. சொத்துல பங்கு தர போறியாடா? உன் சொத்து எது தெரியுமா? எதுக்குமே உதவாத இந்த ருத்ராட்ச கொட்டதான். சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், ராஜேஷ், பாக்யராஜ், சிவகுமார், சரத்பாபு என தொடர்ந்து நவரச நாயகன் கார்த்திக் முதல் விருமன் கார்த்தி வரை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என ஏறத்தாழ 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இடைவிடாமல் நடித்து வருகிறார் இவர். க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து தமிழக அரசின் சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான மாநில விருதையும் கலைமாமணி விருதையும் வென்று இப்படி அறிமுகமானது முதல் இன்று வரை ஏறத்தாழ 46 ஆண்டுகள் இத்திரைத்துறையில் தனது தனித்துவமான நடிப்பாற்றலால் இயக்குனர்கள், சக நடிகர்கள், ரசிகர்கள் என அனைவரது அபிமானத்தையும் பெற்றவர்தான் நடிப்பரசி, கலைத்துறைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் கலை மாமணி வடிவுக்கரசி அவர்கள். திரைத்துறைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற கலைமாமணி வடிவுக்கரசி அம்மா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு விருதினை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் திரு கே.வி. தங்கபாலு ஐயா அவர்களையும், நமது நிர்வாக இயக்குனர் முனைவர் ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். Mega Woman Lifetime Achiever Award for Cinema goes to கலைமாமணி வடிவுக்கரசி அம்மா அவர்கள்.
வாழ்த்துக்கள் அம்மா. எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். உண்மையிலே என்ன பேசுறதுன்னே தெரியல. அனைவருக்கும் வணக்கம். டைம் ஆயிட்டாலும் பரவாயில்லன்னு எனக்காக காத்துட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் போயிட்டாங்க, ஆனா எனக்காக நீங்க இருக்கிறீங்கல்ல, அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். எங்க அந்த செல்ல கொண்டாமா, அத எம்மா எம்மா கொண்டாமாம்மா. இந்த பூவை கூட நான் வாங்கிட்டேன், இதை வாங்க முடியாது. இது வாங்கறதுக்கு 16 வருஷம் பிடிச்சதுங்க எனக்கு. நானும் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவங்க பாரதிமா சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்க கூடவே நானும் வந்துட்டேனே. ஒவ்வொரு வருஷமுங்க இந்த நிகழ்ச்சியை போடுவாங்க மெகா சேனல்ல. நமக்கு மெகா சேனல் வந்து 7:45க்கு ஷிஃப்ட் ஆகலைன்னா எனக்கு கை காலெல்லாம் நடுங்கும், ஏன்னா அவரை பார்த்துடணும் நான். அதே மாதிரி எம்எஸ்வி ஐயாவோட ப்ரோக்ராம் பார்க்கலன்னா ஐயோ ஏன் மாத்துறாங்க சேனலுன்ற மாதிரி இருப்பேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப அடிக்ட் மெகா சேனலுக்கு. ஆனால் மெகா சேனலில் ஒவ்வொரு வருஷமும் அப்படி பார்ப்பேன். அஞ்சலி அம்மா வருவாங்க, அப்புறம் ஷவுக்கார் அம்மா மெகா அவார்ட், மெகா மெகா அவார்டுன்னுவாங்க. இது வந்து மனப்பாடமே ஆகிப்போச்சு எனக்கு. ஆனால் இந்த அவார்டு ஏன் நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னே ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்போ மணிகண்டன் இங்கே எடிட்டராக இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க உங்கள் மேடம், ஏன்பா எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க, நானும் இன்னதான் என்ன பண்ணால் கொடுப்பாங்க அப்படின்னலாம் அவரையும் கேட்பேன் நான். அம்மா எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், எனக்கு முதல்ல அவார்டு கொடுங்க, அப்போ தான் நான் இன்டர்வியூக்கு வருவேன். இப்படியெல்லாம் சண்டை போட்டிருக்கேன் மேடம். நான் இங்கே வந்து ஸ்டேஜில் பேசினாங்க பாருங்க மற்றவங்களாம், அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க. என் மனசில் என்ன படுதோ அதை பேசுவேன். ஆனால் இது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ், எனக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ். நிறைய கூப்பிட்டு கொடுக்குறாங்க. பாரதி அம்மாவுக்கு தெரியும் நிறைய. இன்னைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன், நேற்று வந்து கவர்னர் ஐயா கொடுத்தாரு, அது எல்லாமே வாங்கிட்டேன். இருந்தாலும் இது ஏன் நமக்கு வரல, இது ஏன் நமக்கு வரல, என்ன காரணத்தினால நமக்கு கொடுக்கலங்கிறது ரொம்ப ரொம்ப அப்படியே எதிர்பார்த்து ஒரு நாள் இங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு தம்பி. மேடம் இந்த வருஷம் 2025 என்னையா சொல்லு, உனக்கு இன்டர்வியூ வேணுமா? முடியாது மேடம் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அவ்வளோ கோவம் எனக்கு, கிடைக்கலையே அப்படிங்கிற கோவம். அப்புறம் அவர் சொன்னார், உங்களை வந்து மேடம் செலக்ட் பண்ணி. நிஜமாக தான் சொல்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஏமாத்துறீங்களா, இல்லை எனக்கு சமாதானம் பண்ணுறதுக்காக சொல்கிறீங்களா? இல்லை மேடமே பேசுவாங்க. 5 நிமிஷத்தில் இவங்க பேசினாங்க. நான் அப்போ வந்து பரமக்குடியில் இருக்கேன், தனுஷ் படத்துக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு வேற சிக்னல் வேற கிடைக்கலையா. மேம் வந்துடுவேன் மேம், கண்டிப்பாக வந்துடுவேன் மேம், கண்டிப்பாக வந்துடுவேன் மேம். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நான் என்ன நடித்தேன்னு கூட தெரியல. அன்னைக்கு ஃபுல்லாக நான் நடிக்கிறேனா இல்லையா, நமக்கு வந்து மெகா சேனலில் நமக்கு அவார்டு கிடைக்குது, அந்த அளவுக்கு எனக்கு தெரியலைங்க. நீங்கள்லாம் வாங்கும் போது உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்துதான்னு தெரியல, ஆனால் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா. அந்த பாப்பா அழுதுருச்சு, எங்களெல்லாம் வந்து கௌரவப்படுத்துறீங்க அப்படின்னு. என் மனசெலவில் இருக்கும். நான் கரெக்டாக இவங்க ப்ரோக்ராம் வரும்போது தான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். இந்த வருஷம் யார் யார், நளினி, நளினி அப்படின்னுவேன். நளினி வாங்கினதுக்கு நளினி வந்து வாங்குச்சு ப்ளூ கலர் புடவை, ரெட் பார்டர் போட்டு. எந்த அளவுக்கு நான் இதை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பேன் பாருங்க. அதே மாதிரி ரேவதி சங்கர் அம்மாவை மட்டும் இவங்க இப்படி கட்டி பிடிச்சி நம்மளை பண்ண மாட்டாங்க. நமக்கே அவார்டே முதல்ல கொடுக்கலையே, அப்புறமேல நம்மளை கட்டி பிடிச்சி இப்படியெல்லாம் பண்றது. இதெல்லாம் என்னுடைய ஏக்கம், என்னுடைய ஆதங்கங்க. அம்மாலாம் இருக்கீங்க டாக்டர்மா, நான் நிஜமா சொல்றேன், நீங்க நிறைய பேஷண்ட்டோட சைக்காலஜிலாம் படிச்சிருப்பீங்க. இந்த பேஷண்ட்டோட ஆதங்கம் வந்து நான் தெரியணும், எனக்கு இவங்க அவார்டு கொடுக்கணும், எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் நினைக்கிறதெல்லாம் சில சமயத்தில் இல்லை, முக்கால்வாசி நேரம் தான். 3:30 மணிக்கு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, காலையில் முகமெல்லாம் அலம்பிட்டு போய் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு நான் பேச ஆரம்பிச்சிருவேன்.
ஏன்னா நம்ம பேசுறது அது மட்டும்தான் கேட்கும், வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம் நம்ம சாதனையாளர் அப்படின்னு இவங்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம். நம்ம சொல்றது யாருங்க கேட்குறா? வீட்டில் யாரும் ஒருத்தர் கேட்குறாங்களா? ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. அதனால அதுகிட்ட பேசுவேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்னென்னலாம் கௌரவப்படுத்தணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ செய். அதுகிட்ட தான் நான் கேட்டேன். ஏன்னா இவங்க கிட்டலாம் எனக்கு அப்போ பேச தெரியாது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க தான் இவங்களுடைய மனசுல போய் இந்த வருஷம் போங்க, எத்தனை பேர் கொடுக்குறீங்க, கடைசியா கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்க அதுக்கு கொடுத்துருங்க, அந்த பொம்பளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க மனசுல பூந்து மேல இருக்கிறவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாரதி அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் வேலை செஞ்சுட்டே பார்க்கணும். ஏன்னா நம்ம உட்காந்துட்டோம்னா என்ன டிவி பார்க்க உட்காந்துட்டிங்களா, இதுக்கெல்லாம் டைம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கும்போது. அதனால காதில் மட்டும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்களும் இதில் அவார்டு வாங்குறாங்கன்னு ரெட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு, ரொம்ப சந்தோஷம். அடேங்கப்பா, ஏய் நிஜமாக வராங்களாப்பா, அவங்களை இன்டர்வியூ எடுத்துட்டிங்களாப்பா, அவங்களுக்கு ஏவி எடுத்துட்டிங்களாப்பா. நான் ஃபாலோ பண்ணின்னு இருந்தேன். நீங்கள் நடுவில் யூஎஸ் போயிட்டீங்களா பாருங்க, எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் யூஎஸ் போயிட்டாங்க, வந்துட்டாங்களா, 3ஆம் தேதி வரேன்னாங்களே, 9th அன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னாங்களே, கொடுத்துட்டாங்க. இவ்வளோ அளவுக்கு ஜெயந்தி அம்மா ஃபாலோ பண்ணாங்களோ இல்லையோ, நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க உங்களோட. எனக்கு வேற ஐயோ அவங்க வாங்கிட்டாங்களே, போயிட போகிறாங்க, அவங்கள பார்க்கணுமே. நான் அந்த கோடியில் உட்காந்துருக்கேன், நீங்கள் இந்த கோடியில் உட்காந்துருக்கீங்க, பார்க்கணுமே நினச்சேன். அதுவும் நடந்தது பாருங்க, அதுவும் நடந்துச்சா. நீங்கள் பேசுகிறத நான் அங்கேருந்து ரசித்து கேட்டேன். நான் இத்தனை நாள் டிவியில் தான் பார்த்தேன், இன்னைக்கு நான் நேர்லேயே நீங்கள் பேசுகிறத கேட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அருமையான வாங்கினதே பெண்கள் தினத்துக்கு சாதனையால் நான் சாதிக்கவே இல்லை, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த ஆறுதல் பரிசு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஆறுதல் பரிசு தான் இது. நான் ஒன்றுமே சாதிக்கலை. இங்கே அம்மாவை பற்றிலாம் ஏவி போட்டோன்னே, அம்மாவை பற்றி, டாக்டரை பற்றி, அந்த பறவைகளோட வாழ்கிறவங்கள பற்றி, இவங்களை பற்றி எல்லாம் ஏவி போட்டாங்களா. அந்த போலீஸ்காரம்மா ஐயோ நான் அழுதுட்டேங்க உட்காந்து. இவங்களோட நம்மளையும் கூப்பிட்டுட்டாங்களே. இவங்க எப்பவுமே இந்த லைட் மியூசிக் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரோக்ராமில் கூப்பிட்டு கொடுத்துருந்தா ஒரு பெருமையாக போயிருப்பேன். நான் தானே அங்கே பெருசாக இருந்திருப்பேன். ஐயோ இவங்கெல்லாம் சாதித்த மாதிரி நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே. பாரதி அம்மாவே மேலே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே சாதிக்கலைங்க, இவங்களோட எனக்கு கொடுக்குறாங்களேன்னு அவங்களே சொல்லும் போது எத்தனை மேடை பார்த்தாங்க, எத்தனை பட்டிமன்றத்தில் ராஜா சாரை மொக்க வாங்க வச்சுருக்காங்க. இவங்களே இந்த மாதிரி சொல்லும் போது நான் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல. என் பக்கத்தில் ஜெயந்தி அக்கா, ஏன்னா அந்த அக்கா தான் என்னை சின்ன வயசுலேருந்து நான் 19 வயசில் வேலைக்கு போய் அவங்க வீட்டுக்காரர் கூட என்னை இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு 12 ரூபா 50 பைசாவுக்கு. அவ்வளோதான் பேமெண்ட்டு, அவ்வளோதான் வாங்கி கொடுப்பாங்க அவங்க. அதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஜெயந்தி அக்காவுக்கு தெரியும். இந்த அக்கா இருக்கும் போதாவது எனக்கு கொடுத்துணுமே, ஏன்னா அவங்க டக்குன்னு எஞ்சி ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கடைசியில் கொடுத்தது தான் நல்லது. ஆமாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே. இது ஆறுதல் பரிசு எனக்கு கிடைச்ச ஆறுதல் பரிசு. ஆனால் பட் ரொம்ப சந்தோஷமான ஒரு அவார்டுங்க இது கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாவே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஜெயந்தியம்மா இதில் என்ன இன்னொரு பியூட்டி தெரியுங்களா, இந்த ஜெயந்தியம்மா எங்கள் ஊருக்காரங்க, ராணிப்பேட்டையில் இருந்துட்டு எனக்கே கொடுக்கலைங்க இத்தனை வருஷம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்களுக்கு அறிஞ்சவங்களுக்கு நியாய தர்மமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் உண்மை. நியாயமாக யாருக்கு கொடுக்கணுமோ அந்த வரிசை பிரகாரம் நல்ல வேலை 16வது வருஷத்துலையாவது அந்த வரிசையில் நான் வந்துட்டேனே. அதில் ஐயோ எனக்கு போலீஸ்காரம்மா கை தட்டுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும், இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சந்தோஷமே எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அவங்க சொன்னாங்க பாருங்க, என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குன்னு. நான் மெகா சேனலோட அவார்டு வாங்கிட்டேன், இப்போ நிறைவாயிடுச்சு. இவ்வளோ இருக்குது மேடம், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டீங்க நம்ம ஏதோ கொடுக்குறோம் வாங்கின்னு போகிறாங்க அப்படின்னு. இல்லை,
நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து மனதளவில் அழுதுருக்கேன். அது அந்த மணிகண்டனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ அக்கா இல்லைக்கா இந்த வருஷம் வரும்க்கா, அடுத்த வருஷம் வரும்க்கான்னு 2025 வரலாம் இழுத்துன்னு வந்துட்டார். பரவாயில்ல, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து வெறும் THANKS இல்லை, இது வேற. இந்த டீக்கும் இந்த ஹெச்க்கும் ஏக்கும் என்னுக்கும் கேக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. என்னோட அடிமனசுலேருந்து சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது அவார்டு இப்படி இடுப்பு மேலே வச்சிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த அம்மா கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மாவை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டேன், ரேவதி அம்மாவை கேட்டேன், கூப்பிடவே இல்லையா, மறந்துட்டாங்களோ ஒரு வேளை அப்படின்னு கூட நினச்சேன். அதுக்குள்ளே ஜெயந்தி அக்கா, நீ லாஸ்ட் தாண்டி போனோம். அந்த அக்கா வர, ஏன்க்கா நான் லாஸ்ட்டில் போனோம், கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாக்கா? நான் வேற இந்த சைட்லேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன், எல்லா பொம்மையும் போயிடுச்சா, ஏதாவது மிச்சம் இருக்கா, மிச்சம் இருந்தால் தானே நம்மளை கூப்பிடுவாங்க. உண்மைங்க, நான் பொய் பேசல, உண்மையே சொல்கிறேன். நான் உண்மை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். அதனால தான் நான் இப்படியே இருக்கிறேன். நான் அதை பற்றி கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக தூங்குவேன் இல்லை உண்மையை பேசுகிறா. அதனால இந்த இந்த அவார்டு வந்து இதுக்கு என்ன, இதுக்கு விலை மதிப்பே இல்லைங்க. நான் வேற எங்கேயாச்சும் அவார்டு வாங்கும் போது இதே வார்த்தையை நான் சொன்னேன்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க. நிஜமா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, இந்த இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கி, ரியலி தேங்க்யூ ஸோ மச் அதெல்லாம் சொல்லுவாங்களா. அந்த நடிப்பே கிடையாது. இது இது அந்த மணிகண்டனுக்கு தெரியும், என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், நான் இந்த மெகா சேனல்ல அவார்டு வாங்கணும் அப்படின்னு எத்தனை வருஷமா பிரியப்பட்டேங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வச்ச சாருக்கும் ஜெயந்தி அம்மாவுக்கும் நன்றி. இதை வேற நான் வேற விஜயகுமாரி அத்தை கிட்ட வேற சொல்லுவேன், அத்தை உங்களுக்கு அவங்க ரொம்ப பழக்கமா, அது வரலும் நிறுத்திட்டேன். அதுக்கு மேலே கேட்கறது கூச்சமாக இருக்குது, எனக்கு ஒரு அவார்டு கொடுக்க சொல்லுங்களேன். எப்படிங்க கேட்கறது நான்? இல்லை அவார்டு கொடுக்கறதுக்கு கூப்பிட்றவங்களெல்லாம் வரேங்க, நோ டைம், இல்லை நான் அவுடோரில் இருப்பேன். நிஜமாவே நான் இந்த தடவை அவுடோரில் இருக்கணும், கொடைக்கானலில் இருக்கணும். நான் வந்து சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டேன். ஐயோ அவர் வேற டிவியில் பார்த்தாருன்னு, அது வேற அவங்ககிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்லி, இல்லை இந்த தடவை மெகா சேனலில் எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டு தான் ஊருக்கு கிளம்புவேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் இத்தனை வருஷம் கொடுத்தீங்க. இதோ இப்போ பாஸ்கரம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. அம்மாலாம் பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய சாதனை படிச்சுட்டு என்னை வந்து உலகத்துக்கு ரெகக்னைஸ் பண்ண வச்சிங்கன்னு டாக்டர் அம்மா சொல்கிறதெல்லாம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க. என்னடா அது, இவங்க போய் இப்படி பேசலாமா அப்படின்னு. அதே மாதிரி அம்மா எவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாங்க உலகத்துக்கு. நான் அது போலீஸ்காரம்மாவும் சொன்னாங்க, நான் எத்தனையோ அவார்டு எங்கள் ஆஃபீஸில் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் வந்து உலகத்துக்கே எங்களை தெரியப்படுத்துனீங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. உண்மை. ஸோ நாங்கள்லாம் ஒரு விதத்தில் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கள் மனசெல்லாம் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கிறோம், எத்தனையோ பேர் பாராட்டியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மெகா அவார்டு சவுக்காரம்மா சொன்ன மாதிரி மெகா மெகா அவார்டு தான். இதை எங்களுக்கெல்லாம் கொடுத்து எங்களை இந்த உலகத்துக்கு மறுபடியும் வேற ஒரு பரிணாமத்தில் எங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிங்க பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட இந்த மாதிரி என்ன மாதிரி ஏங்குறவ எல்லாரையுமே, எல்லா பெண்களையும் வாழ்த்தி இதே மாதிரி நீங்கள் அவார்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் மனசார என் சந்தோஷத்தை சொல்கிறேன், எனக்கு வேற சொல்ல தெரியல. ரொம்ப 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 நன்றி 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 நன்றி. அம்மா, டாக்டர்ம்மா, நீங்கள்லாம் இங்கே உங்கள் எதிர்க்க நான் வாங்குறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க. போலீஸ்காரம்மா இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்க, அம்மா இருக்கிறாங்க, பச்சைக்கிளி இருக்கிறாங்க, அவங்க பேர் பச்சைக்கிளின்னே வச்சுட்டேன், அவங்க இருக்கிறாங்க. அதை விட பாரதிம்மா உங்களை சொல்லவே வேணாம், மை லவ் இல்லையா, அதான் நீங்கள் இருக்கிறீங்க. இதை விட வேற என்னங்க வேணும் எனக்கு? எல்லாத்த விட என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து திட்டி வளர்த்த ஜெயந்தி அக்கா இருக்கிறாங்க. இவங்க எதிர்க்க நான் வாங்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதை பெருமைப்படுத்திய ஜெயந்தி அம்மாவுக்கு நன்றி 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 நன்றி. வந்து சாதாரண வார்த்தைன்னு நினைக்காதீங்க.
என்னுடைய அடிமனசுலேருந்து இந்த வார்த்தை வருது. நன்றிங்க, நன்றி. வாழ்க வாழ்க. நான் ஃபோனில் கூப்பிட்டு பேசின உடனே ரொம்ப சந்தோஷமாக, ஏதோ குதூகலமாக, சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாகுமோ அந்த மாதிரி நான் கூட நினச்சேன். ஃபோனை வச்சுட்டு எதுக்கு இந்த அம்மா இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நம்ம அவார்டு கொடுக்குறோன்னு சொன்னோம், எதுக்கு இந்தளவு சந்தோஷப்படுறாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது அவங்க எந்த அளவுக்கு இது பண்ணாங்கன்னு. ஆனால் இன்னொன்று, நீங்கள் மணிகண்டன் கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அவர் இதுவரையிலும் என்கிட்ட சொல்லவே இல்லை. இத்தனை சதிகாரர்களை கூடவே வச்சுக்கிட்டு அவங்களோட போராடி 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 இப்படி வந்து நிக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய சாதனை தாங்க. உண்மையிலே மிகப்பெரிய இனி அந்த பையன் எனக்கு போன் இல்லை, வணக்கம் அக்கா கூட வராது பாருங்க. ஏற்கனவே இங்க வந்தாரு, வந்து நின்று அக்கானர் நீ நகர் ஓடி போயிடு அப்படின்னு நான். அவங்களுக்கு அவார்டுன்னு சொன்ன உடனே வடிவக்கா எனக்கு நல்லா தெரியும், வடிவக்கா அப்படி தெரியும் இப்படி தெரியும் நிறைய சொன்னார் அப்புறம். ஆனா முதல்ல சொல்லலை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டு விட்டேன், அவ்வளவுதான். நன்றி மேடம். உண்மையை சொல்ற அந்த மனசு தான் கடவுள் அப்படின்னுவாங்க. அழகா இன்னைக்கு உண்மையை சொல்லி உங்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு இந்த விருதோட பெருமையை ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்கம்மா முத்தாய்ப்பா. தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ ஸோ வெரி மச். அவ்வளோ அழகாக நீங்கள் இன்னைக்கு இந்த விருது எவ்வளோ முக்கியம், அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.